அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணே. உங்கள் பேர்? பாண்டியன். பாண்டியன். எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ இருக்கிறது வந்து காரைக்குடி. காரைக்குடி. வீடு வாசல் கட்டி அங்கே இருக்கேன். பிள்ளைகளுக்காக படிக்க வைக்கிறதுக்காக எம்ஜிஆர் சாகையிலே வந்துட்டேன் இங்கே சின்ன வயசில் 12 வயசுலேயே. அப்போ சம்பளத்துக்கு இருந்தேன். சம்பளத்துக்கு இருக்கிறேன். அப்படியே படிப்படியாக ஆகி சுண்டல் அவிக்க தைச்சு கற்றுக்கிட்டேன். அப்புறம் முறுக்கு போட கற்றுக்கிட்டேன். அப்படியே ஆகி திருப்பி ஊருக்கு போயிட்டேன். தலையால் அவங்க வீட்டுகளை கொண்டு விட்டாங்க. இந்த கொண்டு கூட்டு வந்தோன்னா அதே மாதிரி வீட்டை கொண்டு விட்டாங்க. திருப்பி நானாக பரப்பிட்டு வந்து தொழிலெலாம் கற்றுக்கிட்டுமே இந்த பீச்சுக்கு போனால் பழச்சிக்கலாம்னு வந்தேன். இன்றைக்கி நான் முறையில் நல்லா இருக்கேன். சுண்டலை வச்சு பிள்ளைங்க காலேஜ் படிக்க வச்சுட்டு ஒன்று படித்து முடிச்சிடுச்சு. பையன் காலேஜ் கோயம்புத்தூரில் படிச்சுக்கிறேன், இன்ஜினியருக்கு. இப்போ வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு 3 பேருக்கு சாப்பாடு நான் தான் கொடுக்குறேன். தாய் தாப்பேன் ஊரில் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில். இன்றைக்கி நிலைமைக்கு சுண்டல் விற்றாலும் இன்றைக்கி முறையாக இன்றைக்கி என்னை மதிக்கிற நிலைமைக்கு நல்லா இருக்கேன். சுண்டலை விற்று இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. சுண்டலை விற்று பிள்ளைய படிக்க வச்சுக்கிருக்காரு. திறமையான ஆளுது அவர். எந்த பழக்கம் இல்லாமல் குடிச்சிருந்தா அப்படிலாம் ஆயிருக்க மாட்டார். குடிப்பழக்கம் இல்லாதனால இன்றைக்கி நல்லா இருக்காரு. மண்ணில் கஷ்டப்பட விடாமல் அலைகிறாரு. சுற்றுறாரு. நைட்டு படுத்தா எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. அவர் உடம்பு வலி அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். ஐயா அப்படி தான் 10 ரூபா இருந்தால் எனக்கு ஆகும், பிள்ளைகள் படிக்க ஆகும், ஒரு பேனா ஆகலாம், பேனா வாங்கலாம், நோட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலையோட கஷ்டம் ரொம்ப கஷ்டங்கள் வந்து கஷ்டம் உண்டு. மண்ணில் நடந்தால் தான் காசு. இல்லை எப்படி இருந்துட்டா யார் அப்படி போகிறவங்க அப்படி பாட்டி இருப்பாங்க. அவனை போய் கேட்டால் தான் அது என்ன பார்த்து திரும்பி பார்த்து வாங்குவாங்க. தம்பி சுண்டலை வைக்கிற கொடுப்பாரு, நல்லா இருக்குமா, அது நல்லா இருந்தால் நீங்கள் காசு கொடுங்க, இல்லைன்னா வேணாம், முறையான சுண்டல் முதல்ல டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு அள்ளி காட்டுவேன். சாப்பிட்டு பார்ப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு தம்பி, ஒரு 4 கொடுப்பா அப்படி கேட்பாங்க. நல்லா இருக்கு தம்பி, இங்கே தான் விற்பேன் இல்லை வேறு எங்கேயும் விற்பேன்னு கேட்பாங்க. இங்கே வந்து விற்பேன், வெளியிலையும் விற்பேன் அப்படி கேட்பேன். சொல்லுவேன். மழைலாம் வரும்போது என்னென்ன பண்ணுவீங்க? மழை காலத்துக்குலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் காலத்துக்கு சம்பாரித்து வச்சுக்கிட்டு மழை காலத்துக்கு அதை எடுத்து சாப்பிடணும். எறும்பு மாதிரி. மழை காலத்துக்கு அவிச்சுக்கிருப்போம். யாரும் பிள்ளைலாம் வெளியேற மாட்டாங்க. அது வீணாக பெருத்தி குப்பையில் விடணும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ இந்த இன்றைக்கி 2 கிலோ போட்டிருக்கோம்டா. இன்றைக்கி பீச்சில் வந்து கூட்டம் இல்லை. அப்போ இந்த 2 கிலோ இதை விற்றா நம்ம சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கு வந்தால் போதும். கொஞ்சம் 100 ரூபா மிஞ்சினா கூட போதும். கிராமத்தில் 100 ரூபா இருந்தால் கிடைக்காது. டவுனுக்கு வந்தனால 100 ரூபா கிடைக்கிது. அப்போ சோப்பில் காசு இங்கே வந்து ஏறுது, அங்கே ஏறாது. சோப்பு காலியாக இருக்காது கிராமத்தில். அப்போ கஷ்டத்தில் நினச்சி பார்த்தேன். இந்த நேரத்து வண்டி ஏறி இங்கே வந்துட்டேன். சராசரியாக மாதம் வந்து இவ்வளோ வருமானம் இருக்குப்பா இதில் குறிப்பிட்டதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. குறிப்பிட்ட வந்து நீங்கள் ஒரு 30,000 கிடைக்கும், 20,000 கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஓடும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ஓடும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஓடும். இப்போ நேற்று இங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணேன். அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச்சில் போய் உள்ளே அட்டன் பண்ணேன். நல்லா முறையாக ஓடிச்சு வியாபாரம். கொடுக்க முடியாத வியாபாரம் ஓடிச்சு. அப்போ எனக்கு சிரிப்பு ரொம்ப சந்தோஷம் பொங்கிலிச்சது. ஆகா, நம்மளுக்கு ஒரு லாட்டு சீட் மாதிரிலாம் கிடச்சிருச்சு வியாபாரம். அவனை 7 மணிக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு வைக்கிற சொன்னாலும் 7 மணிக்கு வந்துட்டேன். அப்போ யோசிச்சு பார்த்தேன், சரி 7 மணிக்கு வச்சாச்சு, என்ன இருந்தால் விற்கலாம், கூட 10 ரூபா கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எதுவுமே இல்லை விற்கிறது. நம்மள இது விற்க பொருள் ஊற வைக்க வச்சு விற்க முடியாது. அப்போ 15 கிலோ 10 கிலோ கடலை வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் பருப்பு. அப்புறம் நம்ம எக்கமூரில் வண்டி ஏறி போனோம்னா திருச்சி போனோம்னா ஸ்டாலின் இங்கே வராரு முதலமைச்சர் திருச்சிக்கு. அதில் போனால் நம்ம சம்பாரிச்சிடலாம். அப்போ நைட்டு 11:00க்கு ட்ரெயின் ஏறினேன். திருச்சியில் போய் 5 மணிக்கு இறங்கினேன். அங்கேருந்து 8 மணிக்கெலாம் மேடைக்கு போயிட்டேன். அப்படியே சாப்பாடு இப்போல்லாம் போடுறாங்களா, ஃப்ரீயா சமைச்சு போகிறாங்களா கட்சியில் அப்படின்னு போய் பார்த்தேன். சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிடுங்க அப்படி கேட்டேன். 12 மணிக்கு தான் சாப்பாடுக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு வந்து என் கை காசு வச்சு சாப்பிட்டேன். மத்தியான சாப்பாடு காசு சாப்பிட்டுக்கலாம், கை காசு விட்டாமல் சாப்பிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் முறையாக வாங்கிட்டு வந்து கறி சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சிக்கன் மாதிரி கப்பல் கொடுத்தாங்க. சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன். ஒரு 3 முளைப்பில் எழுந்திரிச்சேன். ஆரம்பிச்சு மூஞ்சிலாம் கழுவிட்டு முதலமைச்சர் மைக்கு பிடிக்கலாம் விற்று முடிச்சிட்டேன். சுண்டல் விற்கிற வியாபாரம் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து விற்றுக்கிருக்கேன். நான்லாம் 25 பைசா அந்த சுண்டல் விற்கல. அப்போ சம்பளத்துக்கு இருந்தேன். சரி. இந்த வேலையை சம்பளத்துக்கு பார்த்துட்டு மாதம் 50 ரூபாய்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ 50 ரூபாய்னா மாதம் எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது. 30 நாளா 32 31 நாள்னு எனக்கு தெரியாது. ஏதோ 50 ரூபா. அப்போ சோறு கிடைக்காது கிராமத்தில். ரொம்ப கஷ்டம். பெற்ற தாய் வந்து 10 11 பிள்ளை பெற்றவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் இறுக்கி கட்டி எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பட்டி எடுத்துருக்காங்க. ஏமா நீ கொஞ்சம் சாப்பிடு, இல்லை நீ வளர்ந்தா போதும், நாங்கள் எப்படியாச்சும் கிடந்துருவோம் அப்படிங்கிற கூட்டி வளர்த்தாங்க. இப்போ என் கூட பிறந்த 10 பேர். 10வது பாய்க்கராச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் பையன் ஊரில் வண்டி ஓடிக்கிருக்கேன். ஆட்டோ வாங்கி சொந்தமாக. நான் 4வது பையன். எனக்கு அக்கா அண்ணெல்லாம் இறந்துட்டாங்க முன்னாடியே. பிள்ளை தங்காமல் இருக்காங்க அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில். அப்போ வண்டி மாடு தான் வச்சு குழந்தை பிறக்க கூட்டி போவாங்க.
அப்போ நான் இருக்கீங்களா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த குளத்தை வவுத்தில் இருக்கீங்களே பொண்ணாக இருந்தால் பாண்டியம்மா, பையனாக இருந்தால் பாண்டி. பிறக்கிறதுக்கு முன்னாடி வவுத்தில் வச்சுக்கிட்டு அவங்க பேசியிருக்காங்க. அப்போ நான் ஆம்பல் பேப்பர் இருந்தேன்னே அப்போ என்ன செய்யலாம்? அப்போ கிடாய் வெட்டி சமைச்சு போடணும். ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி கோயிலில் போய். அப்போ தாய் மாமா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் தம்பி இல்லை. தாய் மாமா இல்லாதனால காது ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. மாமி மடியில் வச்சு தான் குத்துவாங்க. அப்போ என்ன செய்ய, கோயிலில் வந்து செம்பு கம்பி வச்சு முறுக்கி கட்டிங் பிளேட் வச்சு முறுக்கி போட்டாங்க. காது வளர வளர அப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படியே கடைசியில் அப்படியே நான் தலையெடுத்தேன்னே. சென்னையில் தங்கி இருக்கிறது வந்து வாடகை லைட் ஹவுஸில் அங்கே வீடு முடிச்சிருக்கேன். ஃபேமிலியில் 10 வருஷம் இங்கே இருந்தாங்க. சாந்தம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே பார்த்தேன். கொஞ்சம் ஃபேமிலிக்கு லேசாக மைண்டில் சேஞ்ச் ஆகி ரோட்டில் ஓடினாங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட போயில ஓடினாங்க. நான் வச்சு அவுச்சு வச்சுட்டு போனவங்களை காணவே சாவியை கொடுத்துட்டு பீச்சுக்கு வியாபாரம் போடுமே அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவங்க வர்றது மாதிரி தெரியலை. அப்புறம் தேடி போகலாமான்னு சொல்லி வச்சுட்டு தேடி போனேன். என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட திரும்ப நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கிராச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னே ஓடினாங்க. கை வண்டிகள் ஓடினாங்க. அக்கா கொஞ்சம் ஃபேமிலி எப்படிங்க குழந்தை பிடிச்சி போய் எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட ஒரு பாஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு மரத்தில் நின்றுட்டேன். இன்னொன்று அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அணைச்சி கூட்டி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு அணைச்சி வீட்டுக்கு கூட்டியாண்டாங்க. நான் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி ஊரில் எல்லாம் திரண்டுவாங்க, என் ஒய்ஃபுக்கு ஏதோ ஆகி போச்சு, வந்து கூட்டி போயிருங்க அப்படின்ட்டு ட்ரெயினில் போகல. நீங்கள் கொஞ்சம் இருங்க, மற்ற தம்புகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சோப்பில் கவர் எடுத்து வச்சுட்டு போனேன். ஓடுற மாதிரி தெரிச்சா 2 இடுப்பு காலையை கட்டி உள்ளே தள்ளி விட்டா நம்ம ஊர் வந்துன்னா இறங்கிடுவோம்ல. வேறு தேசத்தில் இறங்கிட்டா பொண்ணை பிடிக்க முடியாது, கீழே விழுந்தா கைகள் ஒடிஞ்சு போகும், அசிங்கம் தானே மானக்கேடு தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெம்பு கிடைச்சது. குடும்பம் அப்படியே அதோ சர்க்கிள், அது பேர் சொல்லுவாங்க வண்டி ஓடிகளை கீழே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்தது. அதுலேயும் திறமையாக காப்பாற்றிட்டாங்க. அப்படியே காப்பாற்றி நீ யார் இருந்துச்சு ஒன்றும் இல்லை, நான் தான் வேற ஆள் தான், உன் வீட்டுக்காரர் இல்லை, நான் வேற ஆள் அப்படின்னு சொல்லி அப்புறம் சரியில்லாமல் இருக்க. இந்த சீலை மிந்தாங்கி எடுத்து 2 முடிச்சு போட்டு படுத்து ஓடிடும்ல. எனக்கு இருக்குல்ல, எனக்கு சூழ்நிலை இந்த இடுப்பு கவுத்தில் முடிஞ்சு போட்டுருந்தேன். அப்போ என்ன வேணும், பாத்ரூம் இதெல்லாம் கூட்டி போய் எல்லாம் சரி பண்ணேன். அப்போ செட் ஆகலை. அப்போ எங்கே பார்க்கணும், புதுக்கோட்டை பார்க்கணும், ஆஸ்திரேலியா மைண்ட் சர்ஜ் தான் பார்க்குறதுக்கு என்ன ஐடியா பண்ணணும். அப்போ அதோட சாதமாக நோட்டு அது போய் ஒரு சோசியக்காரரை பார்த்தேன். தம்பி இதுக்கு வந்து பேயும் இல்லை பிசாசும் இல்லை, இது மைண்டு கலைஞ்சிருச்சு, இதை டக்குன்னு போய் பார்த்தேன். பார்த்து போய் கை கட்டி புறம் கை கட்டி பயங்கரமாக அழுகாக கூட சொன்னேன். குழந்தைங்க முழங்காலுக்கு இருந்துச்சுங்க. சார் பிள்ளைகளுக்கு அம்மா வேணும், எனக்கு ஒய்ஃப் வேணும், என் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்.